ஹாய் கல வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இதுவரைக்குமே நிறைய அனிமீஸ் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகியிருக்குது. அப்படி ரிலீஸ் ஆன அனிமையிலே சில அனிமையெல்லாம் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்ற மாதிரி தான் ஆகுற நமக்கே தோண வைக்குது. என்னால இந்த கொடுமையை தாங்க முடியல. ஏனென்றா நிறைய முக்கியமான அனிமி எல்லாமே இன்னும் தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகாம தான் இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன அனிமி லிஸ்ட்ல அண்ணன் காமெடியான ஒரு 5 அனிமியோட லிஸ்ட் தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, முக்கியமா நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க முதல் முறையா ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம விளையாட்டை பார்க்க ஏகப்பட்ட நிருபர்களும் ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. சரி, இந்த லிஸ்ட்ல நம்ம முதலாவதா பார்க்க போற அனிமி என்னன்னா அசாசினேஷன் கிளாஸ் ரூம். இந்த அனிமி 2015லயே ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா இந்த அனிமியை போன வருஷம் ஸ்டார்டிங்ல நம்ம கிரஞ்சி ரோல்ல தமிழ் டப்பிங்லயே கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இப்போ இந்த அனிமியோட கதை என்னன்னு பார்த்தா, ஸ்டார்டிங்லயே நிலாவில் முக்காவாசியை அழிச்சிட்டு இப்போ நம்ம பூமிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிரேச்சர், அதாவது ஒரு ஏலியன் ஒன்றே வந்திருக்கு. அப்படி வந்த இந்த ஏலியன் நம்ம பூமியை அழிக்கிறதுக்கு முதல் தன்னை கொல்றதுக்கான ஒரு வாய்ப்புமே அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்குது. அதோட ஒரு ஹை ஸ்கூல்ல செக்ஷன் கிளாஸுக்கு மாஸ்டராகவே போகுது. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த ஏலியனை அழிக்கிறதுக்கான வாய்ப்புமே கொடுக்குது. முக்கியமா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஏலியனை கோரோ மாஸ்டரா தான் கூப்பிடுவாங்க. சரி, இந்த அனிமியோட கதையை கேட்க நம்ம எல்லாருக்குமே சீரியஸா தான் இருக்கு. ஆனா இந்த அனிமியை முழுக்க முழுக்க ஃபன்னா தான் கொண்டு போயிருப்பாங்க. அதோட முக்கியமா இந்த ஏலியனுக்கு, அதாவது கோரோ மாஸ்டருக்கு நம்ம நருட்டோ ஷிப்டன்ல கக்காசி சென்சாக்கு வாய்ஸ் கொடுத்தவர் தான் இந்த கோரோ மாஸ்டருக்குமே வாய்ஸ் கொடுத்திருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் அனிமே ஸ்டார்ட் பண்ணது வந்து நருட்டோ, ரெண்டாவது வந்து வின்னன் சாகா, மூணாவது வந்து டீமன் ஸ்லேயர், திரும்ப வந்து ஷிபுடன். இன்னொரு அனிமி இருக்கு, அது வெளியில சொல்ல முடியாது. ஒரு டீசென்டான தமிழ் டப்பிங் தான் நம்ம கிரஞ்சி ரோலுமே இந்த அனிமிக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனிமிக்கு சீசன் 2மே 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா சீசன் 2 இன்னும் தமிழ் டப்பிங்ல நம்ம கிரஞ்சி ரோல்ல ரிலீஸ் ஆகல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. முக்கியமா இந்த அனிமிக்கு லைவ் ஆக்ஷன் மூவி கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற அனிமி என்ன, 2023ல ரிலீஸ் ஆன சோம் கான்ராட் பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெத். இந்த அனிமியுமே நம்ம கிரஞ்சி ரோல்ல போன வருஷம் தமிழ் டப்பிங்ல கொண்டு வந்தும் இருப்பாங்க. மொத்தமாவே ஒரு 12 எபிசோட் தான். இந்த அனிமியோட கதை என்னன்னு பார்த்தா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனில தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம ஹீரோ ஒரு நாள் காலையில எழுந்திருச்சு வேலைக்கு கிளம்பிக்க அந்த சிட்டில இருக்கிற எல்லாருமே சோம்பியா மாறிடுவாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். ஏன்னா தனக்கு பிடிக்காத வேலைக்கு போக தேவையில்லை என்றாலேயும் மற்றும் முக்கியமா நான் சோம்பியா மாதிரி சாகிறதுக்கு முதல் என்னென்ன ஆசை எல்லாமே இருக்குதோ அதெல்லாமே ஒரு லிஸ்ட் போட்டு தன் ஃப்ரெண்டோட சேர்ந்து அது எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு. ஸோ இப்படித்தான் இந்த அனிமையை கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப பயங்கர காமெடியா பண்ணியிருப்பாங்க. மொத்தமாவே 12 எபிசோட் தான். ஸோ அதனால நீங்க ஈஸியாகவும் பார்த்து முடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால இந்த சோம் கான்ராட் பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெத்ங்கிற அனிமையுமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் இந்த அனிமிக்குமே லைவ் ஆக்ஷன் மூவி ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. மூன்றாவது பார்க்க போற அனிமி என்னன்னா நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தான். இந்த அனிமியுமே போன வருஷம் தான் நம்ம கிரஞ்சி ரோல்ல தமிழ் டப்பிங்ல கொண்டு வந்தும் இருப்பாங்க. மொத்தமாவே சீசன் 1 சீசன் 2ல 37 எபிசோட் தான். இந்த 37 எபிசோடுமே தமிழ் டப்பிங்லயுமே இருக்குது. முக்கியமா இந்த அனிமியோட ஹீரோவுக்கு நம்ம பெண்டர் மற்றும் ஷின்சானுக்கு வாய்ஸ் கொடுத்த ரகுவரன் வாய்ஸ் ஆக்டர் தான் இதுக்குமே டப் பண்ணியிருப்பாரு. வணக்கம், நான் உங்க ரகுவரன், தட் இஸ் உங்களோட ஷின்சான். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. ஸோ அதனாலேயே நம்ம இந்த அனிமியை அவருக்காகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஆனியாங்கிற இந்த சின்ன பொண்ணுக்குமே நம்ம நருட்டோல கெனாட்டாக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க தான் இங்கேயுமே வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த அனிமியோட கதை என்னன்னா, ஒரு ஸ்பையா இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு மிஷனுக்காக ஒரு பேக்கான ஒரு ஃபேமிலியை செட் பண்றாரு. முக்கியமா இந்த ஆனியாங்கிற சின்ன பொண்ணுக்கு மைண்ட் ரீடிங் பண்ற பவருமே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3யுமே இந்த இயர் ரிலீஸ் ஆகாம இருக்குது. அடுத்து இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற அனிமி என்னன்னா நம்ம கைஜு நம்பர் 8ங்கிற அனிமி தான். இந்த அனிமியுமே போன வருஷம் தான் நம்ம கிரஞ்சி ரோல்ல தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த அனிமியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைஜுங்கிற பெரிய மான்ஸ்டர், அதாவது காட்சலா மாதிரியான பெரிய மான்ஸ்டர் எல்லாமே ஒரு சிட்டியை அட்டாக் பண்ண வரைக்கும் அதிலிருந்து நம்ம டிஃபென்ஸ் போர்ஸ்ங்கிற டீம் இந்த கைஜுவோட சண்டை போட்டு நம்ம சிட்டியை காப்பாற்றுவாங்க. அந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல நம்ம ஹீரோவுமே இருக்க ஆசைப்படுவாரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இறந்து போன கைஜுவோட உடலை க்ளீன் பண்ற வேலையை தான் பார்த்து கொண்டும் இருப்பாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்ற மாதிரியே ரொம்ப காமெடி அண்ட் ஃபன்னாகவே கொண்டு போயிருப்பாங்க. மொத்தம் 12 எபிசோட் தான். ஒரு தரமான தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சி ரோல் இந்த அனிமிக்கு பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனிமியோட சீசன் 2மே இந்த இயர் ரிலீஸ் ஆகவும் இருக்குது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா, கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. சரி, இந்த லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போற அனிமி என்னன்னா போன வருஷம் எண்ட்ல ரிலீஸ் ஆகிருக்கிற நம்ம டான்டாடன் அனிமி தான். இந்த அனிமிக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பே கிடைச்சிருந்தது. மொத்தமாவே 12 எபிசோட் தான். இந்த 12 எபிசோடுமே நம்ம கிரஞ்சி ரோல்ல அவைலபிளாகவும் இருக்குது. சரி, இந்த அனிமியோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்காது, ஏலியன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஏலியன் மேல நம்பிக்கை இருக்காது, பேய் மேல தான் நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்படி இருக்க 2 பேருமே சேலஞ்ச் பண்ணி
ஒரு இடத்துக்கு போய் இவங்க எது மேல நம்பிக்கை இல்லையோ எல்லாமே நேர்ல பாக்குறாங்க. சரி, அதுக்கப்புறமா என்ன நடக்குது என்ன மாதிரி தான் இந்த அனிமையை ஃபுல்லா கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமா தமிழ் டப்பிங்லயுமே பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. டபுள் மீனிங் எல்லாமே நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அனிமையோட சீசன் 2மே இந்த இயர் ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆகவும் இருக்குது. அதுக்காக தான் காத்துக்கிறேன். சரி, இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த அனிமி பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா இந்த 5 அனிமையுமே நீங்க ஈஸியா பார்த்து முடிக்கிற மாதிரியும் இருக்கும். உங்க எல்லாரோட ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ. அவங்க பெருக்கிற ஆயாங்கடா. ஆயா வரந்தானே பாயா வரந்தானே.